மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது தாவேகா அரசாங்கத்தினுடைய முதல் ஊழல் அப்படின்னு சொன்னா, அரசு வழக்கறிஞர்களை லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு நியமிச்ச அந்த விஷயம் பெரிய பூதாகரமாக இருக்கு. தாவேகா அரசாங்கத்துடைய வெளிப்படையாக தெரிந்த மிகப்பெரிய இமாலய ஊழல். கிட்டத்தட்ட 100லேருந்து 130 கோடி ரூபாய் வரைக்கும் அதில் வசூல் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் பல நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படாததுனால பல பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது சட்டத்துறை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்டுகளாக பதிவிடுங்கள். நம்ம சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நம்முடைய சேனலுடைய அந்த வீடியோக்களை பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ அந்த ஞான சௌந்தரி அப்படின்னு சொல்லி நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். ஞான சௌந்தரின்னு ஒருத்தவங்க விழுப்புரம் மாவட்டம் அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் தாவேகாவில் வழக்கறிஞர் பிரிவில் இருக்காங்க. ஒரு பெண் வழக்கறிஞர். இவங்க அரசு வழக்கறிஞராக தன்னை நியமிக்க சொல்லி அவங்க எதிர்பார்ப்போடு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலர் மோகன்ராஜ் அவர் தான் இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். என்ன அந்த அறிக்கை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்த ஞான சௌந்தரிய தாவேகாவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கட்சிக்காரங்க யாருமே எந்த தொடர்பும் வச்சுக்காதீங்கன்னு ஒரு நீக்க அறிவிப்பு இன்றைக்கு காலையில வெளிவந்திருக்கிறது. ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னங்க, ஒரு கட்சியை விட்டு ஒருத்தவங்களை நீக்கிட்டாங்க, ஒரு பெண், அவ்வளவுதான், இதுல என்ன பெரிய பரபரப்பு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஞான சௌந்தரி யார் அப்படின்னா, அவங்க ஒரு வழக்கறிஞர். ஓகே, ரைட்டு, அதுல என்ன பெருமை அப்படின்றீங்களா? இல்லைங்க, அவங்க படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணாக இருந்து உழைச்சி தன்னுடைய அறிவாலும் தன் திறமையாலும் வழக்கறிஞராக மாறி இந்த தாவேகாவுக்கு ரொம்ப வருஷமா அவங்க தாவேகா கட்சியிலேயே ரொம்ப வருஷமா இருந்து அந்த அடிப்படையில் அவங்க தனக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. ஒரு மகளிர் அணி, அதுவும் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிற ஒரு மகளிர். வழக்கறிஞர் பிரிவில் மகளிர் அணியில ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க, ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கிடைக்கும் பதவி அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று வருது. அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க பேர் இல்லை. என்னன்னு சொல்லி மாவட்ட செயலோட கேட்குறாங்க. இது இறுதி பட்டியலா இல்லை வேற எதுவும் பட்டியல் இருக்குமான்னு ரொம்ப அப்பாவியே கேட்குறாங்க. இல்லை, இதுதான் இறுதி பட்டியல், இது சம்மந்தமாக இனிமேல் நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது அதெல்லாம் அப்படின்றாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா ஒரு ஒரு போஸ்டிங்க்கு 3 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்கும் பெறப்பட்டு போஸ்டிங் போடப்படுவதாக சொல்லப்படுச்சு. இந்த அடிப்படையில் இவங்க கொதிச்சு செஞ்சுட்டாங்க. வக்கீல் இல்லையா, இவருக்கு ஆதரவாக அதே தாவேகாவை சேர்ந்த இன்னொரு வழக்கறிஞரும் இணைஞ்சுக்கிறாரு. அவர் தான் வழக்கே தாக்கல் பண்றாரு. ஞான சௌந்தரி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு. ஒரு பெரிய பூதாகரமா மாறுது. தாவேகா அரசு தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க, தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் ஊழல் இல்லாத சக்தி, நாங்கள் தூய சக்தி, எங்கள் விஜய் தலைமையிலான ஆட்சி நேர்மையான ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவர்கள் கை காட்டுகிற நபர்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இந்த 2 பேருமே இவர்களுக்காக பண பட்டுவாடா பெரிய லெவலில் பண வசூல் நடந்திருக்கு. அதோட வசூலுடைய தொகை கிட்டத்தட்ட 100லேருந்து 130 கோடி ரூபாய், 150 கோடி ரூபாய்க்கு முதல் வசூலே பெரிய லெவலில் ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சும்மா பொத்தாம்பதுவா புகார் அடிச்சு விடலை, வழக்கு போட்டிருக்காங்க. எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, ரெக்கார்டு இருக்குன்னு அந்த வழக்கறிஞர் பொது வழியில பேசுறாரு. அது இன்னும் நீங்க பொது வழியில இருக்கு அந்த வழக்குக்கெல்லாம். நம்ம சேனல்லே கூட ஒரு விஷயத்த போட்டிருக்கோம். அவர் பேசின ஆடியோ, அவர் வீடியோவே போட்டிருக்கோம். நம்ம இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி வழக்கு போட்டோம்னா அந்த வழக்கு பூதாகரமாகுது. விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அது இடையில நிறைய நீதிமன்றங்கள்ல அறிவிக்கப்படாதவர்கள் நான் தான் பிபின்னு போய் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயே ஆர்டர் காப்பி கூடியானா கொடுக்க மாட்டாங்க. ஆர்டர் காப்பியே இல்லாம எப்படி தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. என் தம்பி ஜெகதீஷ் இருக்காருல்ல, ரூட் மாஃபியா ஜெகதீஷ், அந்த ஜெகதீஷை எப்பவோ அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. முதல்வருடைய தனி செயலாளராக, சிறப்பு ஆலோசகராக அவரை நியமிச்சிட்டாங்க. ஆனா அந்த அரசாணையை காமிக்கவே இல்லை, வெளியே சொல்லவே இல்லை, ரகசியமா மூடி மறைச்சாங்க. ஏன் மறைச்சாங்கன்னு இனி வரையும் தெரியாது. உங்களுக்கு பிடிச்சால போட்டீங்க, அது வெளியே சொல்றது உங்களுக்கு என்ன கேடு காலம்னா அது சொல்லலை. அப்புறம் அவரே சொல்லுகிறார், நான் முதலமைச்சரோட ஆலோசகர், அண்ணனுக்கு நன்றி அப்படின்னு அவருடைய பிறந்த நாள்ல இவரே போட்டுக்கிறார். அப்பாயின்மெண்ட் அவரே போட்டுக்கிறார். யார் சொன்னது? நாதேஷ் தெரிஞ்சிட்டான்னு நாதேஷே சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடி வரும்ல, அந்த மாதிரி என் தம்பி ஜெகதீஷே அறிவிச்சுக்கிறார். அவர் ஆலோசகராக அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரே அறிவித்துக் கொண்டார். நல்லா இருந்துச்சுல்ல? இந்த மாதிரி தான் தாவேகால போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய நீதிமன்றங்கள்ல அரசு அனுமதி அறிவிக்கப்படாத அரசு வழக்கறிஞர்கள் அரசு வழக்குகள்ல ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள்.
நல்லா புரியுதா உங்களுக்கு? அறிவிக்கப்படாத அரசு வழக்கறிஞர்களாக அரசால் நியமிக்கப்பட்டதாக அரசு வழக்குகள்ல ஆஜராகி கொண்டிருக்கிறார்கள். என்ன இதெல்லாம் கத்துக்கிறோங்க நம்ம. இப்படிலாம் பேசுறதுக்கு நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அந்த மாதிரி இருக்கு தாவேக்காவோட நிலைமை. சரிங்களா? இப்ப இந்த ஞான சௌந்தரி நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம், இந்த அம்மா வழக்கு போட்டாங்க, ஒன்றும் நடக்க போறது இல்லை, நீங்க ஒன்னா பாருங்க, இந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிடுவானுங்க. இதுதான் தாவேக்காவுடைய தூய சக்தியோட லட்சணமா இருக்க போது, நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு அந்த அறிவிப்பு மோகன்ராஜன் மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு, இந்த ஞான சௌந்தரியை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு குற்றம் சொன்னாலோ, குறை சொன்னாலோ, சுட்டி காட்டினாலோ, தோழமை சுட்டுதல் பண்ணாலோ, நீ பண்றது தப்புடான்னு சொன்னாலோ ஒத்துக்க மாட்டாங்க. உடனடியா அவர்களை கட்சியை விட்டு நீக்குவாங்க. இதற்கு ஏற்கனவே பல உதாரணங்கள் இருந்தாலும் பிரதானமான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த நேரத்தில் அது பொருத்தமா இருக்கும். இப்ப தும்முனா சரியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல காமெடி, அந்த மாதிரி நம்ம எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் இருக்கார்ல, த கிரேட் சரவணன், டயரை ஆய்வு பண்ணார்ல, டயர் செக்அப் சரவணன், அந்த டயர் செக்அப் சரவணன் மேல ஏற்கனவே ஒரு புகாரை ஒரு பெண்மணி கூறியிருந்தார். அது தாவேக்காவிலேயே அந்த அம்மா இருந்திருக்காங்க, மகளிர் அணியில ஏதோ ஒரு பொறுப்புல இருக்காங்க. எம்எல்ஏ சரவணன் உன்னை கூப்பிடுறாரு வான்னு சொல்லி கார்ல கூப்பிட்டு போய் மயக்க மருந்தை கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து அந்த அம்மாவை பாலியல் ரீதியாக 2 பேரும் பயன்படுத்தி, எம்எல்ஏ பயன்படுத்தினாரா நமக்கு தெரியாதுங்க, நாம அப்படிலாம் சொல்லலைங்க, நீங்களா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் கம்பெனி பொறுப்பாகாது, கோடங்கி வாய்ஸுக்கு சம்பந்தம் இல்லை, ரைட்டுங்களா? அந்த எம்எல்ஏ மேல அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன அவர் சொல்லிதான் இவங்க கூப்பிட்டு வந்து என்ன பாலியல் ரீதியா மாதிரி பயன்படுத்திட்டாங்க, என் பெண்ணை கொண்டுடுவேன்றாங்க, குழந்தைய கொண்டுடுவேன்றாங்க, என்ன மிரட்டுறாங்க. சரி நான் வந்து மேல சொன்னேன், பொதுச் செயலாளர் புசியானந்த சொல்லி உனக்கு வேலை வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏவே என்கிட்ட பேசினாரு. யாருன்னா அந்த நம்ம டயர் செக்அப் எம்எல்ஏ இருக்காருல்ல, டயர் செக்கிங் எம்எல்ஏ, அவர் வந்து சொன்னாருன்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி பயங்கர வைரலா போச்சு, பரபரப்பாச்சு. அந்த 2 பேரை அரெஸ்ட் வேற பண்ணாங்க. ஆனா எம்எல்ஏ மேல எந்த நடவடிக்கை இல்லை. இப்ப எம்எல்ஏக்கு என்னடா அப்படின்னா, எம்எல்ஏக்கு போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி ஏந்தே போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா எவனும் வந்து அவரு எதுவும் பண்ணிடக்கூடாது, இல்லை யாரும் எதுவும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. அவர் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு இந்த பொம்பளை கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக. ஏங்க என்ன கடத்த பார்த்தானுங்க, என்னை வந்து தூக்கிட்டு போக பார்த்தானுங்க, என்னை வந்து மிரட்டி கட்சி மாற சொல்லி மிரட்டுறாங்க, பணம் 50 கோடி தரேன்றாங்க, என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. கடைசியில டயர் செக்கப்ல வந்து நின்றுருது ரீல்ஸ் போடுற விஷயத்துல. எதுலையுமே உருப்படியா அவரால் எதுவும் பண்ண முடியல. வந்து கட்சியில அவருக்கு பயங்கர காண்டாயிட்டாங்க, கட்சி அவர் மேல செம கோவத்துல இருக்கு. அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக டக்குன்னு வந்து இனிமே இந்த பொண்ணு நமக்கு தேவையில்லை, இது நம்மளை பத்தி தப்பா பேசுது, உண்மையெல்லாம் பேசிடுது, ஐயோ உண்மை பேசுனா நமக்கு ஆகாது, அலர்ஜி நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை உடனடியாக கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்க. அந்த பெண்ணு அப்பாவியா போய் கார்ல போய் மான மரியாதை இழந்தது போன அந்த பொண்ணுக்கு தப்பான பொண்ணுன்னு பேர் வாங்கி இப்ப அந்த பொண்ணு வெளியே வந்து என்னை இவங்கெல்லாம் பாலியல் ரீதியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்ல போக அந்த குடும்பத்திலேயே அந்த பொண்ணுக்கு பிரச்சனை, வெளியிடத்துலயும் பிரச்சனை, பொதுவா பாக்குறவங்க எல்லாம் என்ன கேவலமா நினைப்பாங்க, இந்த பொண்ணே வேணும்னே போய் வந்து இந்த மாதிரி போய் சொல்லுதுன்னு சொல்லி இப்ப அந்த பெண்ணுக்கும் அவமானம், அந்த கேஸும் ஒண்ணும் இல்லாம அப்படியே கிடப்புல கிடக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ ஜாலியா போலீஸ் பாதுகாப்போட வலம் வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தாவேகா கட்சியில உங்க உண்மையிலேயே நீங்க வந்து குறைகள் இருந்து குற்றங்கள் இருந்து கண்டுபிடிச்சு ஆதாரங்களை சொன்னா கூட உங்க மேலதான் நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர, நீங்க யார் மேல குற்றம் சொல்றீங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுதான் தாவேகாவோட ஸ்பெஷல் ஐட்டம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது 2வது ஸ்பெஷல் ஐட்டம். அந்த வழக்கறிஞர் பிரிவு ஞான சௌந்தரி இப்ப கட்சியில இருந்து அடிப்படை நீக்கிட்டாங்க. அப்ப அந்த வழக்கு நடக்கும், ஆதாரம் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலங்க. அதே தான் இதுலயும் நடக்கும். நீங்க என்ன செஞ்சாலும், நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தரை வந்து வழக்கறிஞரா இவரை காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னு ஒருத்தரை நீங்க ஆதாரபூர்வமா சொல்றீங்க, 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதாரம் வந்திருக்கு. அந்த ஆதாரத்தை அவர் வெளியிடுறாருன்னே வச்சுங்களேன். அவர் வெளியிட்டா உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யாரை சொல்றாங்களோ அவங்கள நீக்கிடுவாங்க. ஆனால் அது 150 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் பண்ணி எவ்வளவோ பேரை போஸ்டிங் போட்டு எல்லாரும் இது ரெக்கார்டே இல்லாம ஆஜராயிட்டு இருக்காங்களா அவங்கெல்லாம். இப்போ நம்முடைய தலைமை வழக்கறிஞராக இன்னைக்கு இருக்கிறார் இல்லையா, விஜய் நாராயணன் ஒருத்தர் தலைமை வழக்கறிஞர். அவர் யார்? அவர் என்ன தாவேக்காக அவர் என்ன பண்ணி கீழ்ச்சிட்டாருன்னா, இல்ல தாவேக்கா கட்சிக்கோ இல்ல விஜய் ரசிகர் மன்றத்துக்கோ, ரசிகர் மன்றங்களால் ஏற்பட்ட முன்னாடி பிரச்சனை, சீட்டு லாட்ரினே வருது பாருங்க, இந்த கும்பல் வந்தா லாட்ரி ஞாபகம் தான் வருது.
டிக்கெட் சினிமா டிக்கெட்டை வித்த பஞ்சாயத்து, சண்டை போட்ட பஞ்சாயத்து, கட் அவுட்ல பிரச்சனை பஞ்சாயத்து, பாலாபிஷேகம் பண்ண பஞ்சாயத்து, இல்ல தியேட்டர்ல அடிச்சுக்கிட்ட பஞ்சாயத்து, ஏதாவது ஒரு பஞ்சாயத்துக்கு போய் விஜய் நாராயணன் போய் வாதாடினாரா? யாருக்காவது ரசிகர்களை யாராவது காப்பாத்திருக்காரான்னா ஒரு ஆணியும் புடுங்கல. அப்ப அவருக்கு எப்ப தலைமை வழக்கறிஞர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னா, அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? இவரு சொகுசு கார் இறக்குமதி பண்ணார்ல, எங்க நம்ம சப்பு விஜய் சொகுசு கார் இறக்குமதி பண்ணார்ல, அந்த இறக்குமதி பண்ண விஷயத்துல 1.5 கோடி ரூபாய் வரி கட்டுன்னு ஒரு பஞ்சாயத்து வந்தது. அந்த விஷயத்துல அவருக்காக வாதாடின வழக்கறிஞர், அவ்வளவுதான். அந்த விஜய் நாராயணன் ஆல்ரெடி அதிமுக ஆட்சி காலத்துல தலைமை வழக்கறிஞர்லாம் இருந்திருக்கு. அதிமுக இருந்தா பரவாயில்ல, எல்லாம் ஒண்ணு தானே. அதிமுக தாவேக்கெல்லாம் ஒண்ணு தானே. இப்ப எல்லாம் ஒண்ணு மண்ணா பழகி எல்லாம் ஒண்ணு மண்ணா ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது எனக்கும் புரியுது. ஆக அவர் செய்த சாதனை, சோசப்பு விஜய்க்காக அவர் வழக்கறிஞராக அங்க ஆஜராகி இருந்தார். அந்த நன்றி கடனுக்காக அந்த ரோல்ஸ் ராயல்ஸ் கார் பஞ்சாயத்துல சிக்கி அசிங்கப்பட்ட அந்த நன்றி கடனுக்காக அவருக்கு இன்றைக்கு தலைமை வழக்கறிஞர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். நீங்க கட்சியிலேயோ ரசிகர் மன்றத்தில் இருந்த யாருக்கும் பெரிய பொறுப்பெல்லாம் வழங்கல. காசு இருந்தா பதவி. இன்னைக்கு பல பேர் எனக்கு தெரிஞ்சு, பல நண்பர்கள், பல தம்பிமார்கள், பல பேர், பல அண்ணன்கள், ரொம்ப நேர்மையாளர்கள், அவர்களுக்கெல்லாம் பதவி இல்லை. கட்சியிலையும் பதவி கொடுக்கல, எதுலையுமே பதவி கொடுக்கல. எம்எல்ஏக்கெல்லாம் நிப்பாட்டி தான் இன்னைக்கு அவங்க அமைச்சராக இருக்கணும், ஆயிருக்கணும் நியாயப்படி பார்த்தா நிறைய பேர். ஆனா அவங்களுக்குலாம் கொடுக்கல, ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை. இவங்க சீட்டையே காசு கொடுத்து தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு அப்பவே வந்தது. 5 கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு பல பேர் அமைச்சராக இருக்கிற எல்லார் மேலேயும் செம கோவத்தில் இருக்காரு. யாருன்னா நம்ம சப்பு விஜய். அமைச்சரவை கூட்டம் கொடுத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் இருக்கு, அது இன்னொரு வீடியோவாக தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஞான சௌந்தரி நீக்கப்பட்டிருக்கிறார். அதுல இருந்து என்ன சொல்ல வராங்க? இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இனிமேல் நீங்கள் யாராவது தாவேகா மீது ஆதாரப்பூர்வமாக நீங்கள் குற்றச்சாட்டுகளை சொல்வதாக இருந்தாலும் கட்சிக்காரங்களை சொல்லிட்டு மூடிக்கிட்டு இருக்கணும். கட்சி போய் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மூடிட்டு இருக்கணும். பொது வெளியில சொன்னால் உடனடியாக நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். இது எழுதப்படாத விதி. எங்களுக்கு யோகிய சிகாமணியை விட யோகிய மாதிரி நடிக்கிறவன் தான் வேணும். ஏன்னா இது நடிகர் கட்சியில நடிக்க தெரிஞ்சவனுக்கு தான் வாய்ப்பு, மரியாதை. நீ நல்லவனா இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. தங்க ஊசின்னு எடுத்து கண்ணை குத்திக்க முடியாது. அல்லது நாங்க லட்சக்கணக்கில் ஷூ வாங்கிட்டோன்றதுக்காக ஷூனாவே அது வாசல்ல தான் இருக்கணும், உள்ள வரக்கூடாது. அதோட விலை உயர்ந்ததா இருக்கலாம், ஆனா அது என்ன இருந்தாலும் காலில் போடுறது தான், கீழே தான் இருக்கணும், வாசல்ல தான் இருக்கணும்னு ஓரங்கட்டப்படுவீர்கள் என்பதுதான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஆகவே மக்களே, தாவேகால என்ன மாற்றங்கள் நடக்கும்னா இந்த மாதிரி மாற்றங்கள் மட்டும் நடக்கும். தவறை சுட்டி காட்டினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தப்பு நடந்தா கூட சொல்வதற்கு பயப்படுவார்கள். அப்ப நாம ஊழலை ஒழிச்சிட்டோன்னு வெளியே சொல்லிக்கலாம். எவனும் சொல்ல மாட்டான்ல, சொன்னா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க. ஊழல் கட்சின்னு சொன்னீங்கன்னா சொல்றவன் அந்த கட்சிக்காரனா இருந்தாலும் நேர்மையா சொல்றான்டான்னு பாராட்ட மாட்டாங்க. நீ சொல்லிட்டல என் கட்சியை பத்தி, இனிமே நீ என் கட்சிக்கு தேவையில்லை, வெளியே போ அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் ஞான சௌந்தரி வழக்கில் நடந்திருக்கு. அந்த பாலியல் ரீதியா புகார் சொன்ன அந்த பெண்மணியும் அப்படிதான். பல பேர் அப்படி நீக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் உதாரணங்கள். நான் 2 பெண்மணி தான் சொல்லியிருக்கேன். இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஓரங்கட்டப்பட்டவர்கள், காணாமல் ஓடி போனவர்கள். பாப்பிரெட்டி பாளையத்திலிருந்து ஏன் முன்னாள் எம்எல்ஏ அதிமுக வந்து இங்க சேர்ந்தார் இல்லையா, அவர் ஏன் 10 நாள்ல ஓடி போயிட்டாருன்னா அவருக்கு இதே மாதிரியான ஒரு அவமானம் நடந்ததுனால இனிமே இந்த கட்சியில இருந்தோம்னா மான மரியாதைலாம் போயிடும், ஊருக்குள்ளேயே நடமாட முடியாது நம்மளால ஓடி போயிட்டார். இனிமே மக்களை இன்னும் பல விஷயங்கள் இருக்குது பேசுவதற்காக. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.